வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகரன் பிரபாகரன். சுபிக்ஷா டிவி சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக நமது ஆஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர், ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜர், அதுவும் இல்லாம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்லலாம். ஸோ நிறைய சாஃப்ட்வேர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் பத்தி நீங்க வீடியோ பார்க்கணும். வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் அசோக் கன்சாமி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். அதாவது லாஸ்ட் டைம் வீடியோ போட்டுருந்தோம், நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த எபிசோட் எப்படின்னா முக்கியமா சாஃப்ட்வேர் வந்து நம்ம பேச போறோம். ஸோ இன்னைக்கு இருக்க நவீன காலத்துல ஸோ நிறைய பேர் வந்து கேரக்டர்ல கிழிச்சு நம்மளோட ராசி வந்து பார்த்துட்டு சமயத்துல இருந்து மாறி லக்னம் இருந்து அதாவது தசாபதி வரையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல இன்னும் நீங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப் வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதுல வந்து உங்களோட மெடிக்கல் சாஃப்ட்வேர் நீங்க இப்போ லான்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை பத்தி அந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேரை பத்தி 2 வார்த்தை சொல்லியிருக்கேன். இப்போ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து எல்லா வாட்டியும் போய் ஜோதிடர் அணுகிறதுங்கிறது ஒத்து வர்றதில்ல. ஸோ இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கு. ஒரு லேண்ட் பிடிச்சிருக்கு, அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க, இந்த நாள் நல்லா இருக்கா அப்படின்னு தெரியல, ஒரு முகூர்த்தம் குறிக்கிறது கிடையாது. செகண்ட் திங் வந்து தனக்கு அப்கமிங் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்காம போய் சிக்கனவங்க தான் நிறைய பேர். எத்தனை பேர் இந்த அப்பு மட்டும் நான் பண்ணாம இருந்திருந்தா என் வாழ்க்கையில நான் நல்லா இருந்திருப்பேன், இவங்ககிட்ட பணம் கொடுக்காம இருந்தா நல்லா இருந்திருப்பேன், இங்க பணம் போடாம இருந்தா நல்லா இருந்திருப்பேன். எத்தனையோ பேர் கடந்த காலத்தில் பண்ண தவறை சரி செய்தால் வாழ்க்கையே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து தவறான முகூர்த்தத்துல போய் பண்றதுதான் ஒரு மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்தை கொடுத்தோடனே அதுல வந்து அந்த பாகை முறை இதெல்லாம் வந்து பண்றது எல்லாமே கொஞ்சம் தவறா போகுதுங்காட்டி இப்போ வந்து மொபைல் ஆப் அது இதுன்னு பண்ணி ஓரளவுக்கு பண்றாங்க. இருந்தாலுமே நம்மளுடைய அந்த ஜாதகத்தை போட்டா பலன் அதுலயே வரும் பொழுது, இப்போ இவருடைய ஜாதகத்தை போட்டா ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் வரும், ஸோ அவங்களுக்கு வந்து எந்த திசாபுத்தி கெடுதல், எந்த திசாபுத்தி குட்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னைக்கு முகூர்த்தம் எப்படி இருக்கு, இன்னைக்கு அவங்க பண்ணலாமா, ரெண்டாவது இந்த சந்திர நாடின்னு சொல்லி இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஒரே இதுல ரொம்ப எளிமையா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் நம்ம இந்த மெடிக்கல் பிளஸ் முகூர்த்த சாஃப்ட்வேர் நம்ம பண்ணியிருந்தது. இது ஜோதிடர்களாகிய அனைவர்களுக்கும் பயன்படும், சாதாரண பொதுமக்களும் இதை வாங்கி தாராளமா பயன்படுத்தலாம். ஸோ இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக போறாங்க, இன்னைக்கு வேலைக்கு போறாங்க, அங்கே ஒரு டென்ஷன் ஆகுது, இன்னைக்கு பேசுனா அவருக்கு இன்னும் பிரச்சனையாகும் தெரிஞ்சா அவர் அமைதியா வந்துடலாம். மேனேஜரோட ஹெச்ஆரோட சண்டை போட்டு வெளியில வந்தது, இல்லை இன்டர்வியூல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் சொதப்பிட்டு வர்றது, தவறான நாளில் வந்து டிக்கெட் போட்டு பயணம் பண்றது, இந்த மாதிரிலாம் இல்லாம அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இன்னைக்கு நல்லபடியா இருக்கா முகூர்த்தம் பாக்குறதுங்கிறத அதுலயே வர மாதிரி. ஸோ அதுக்கான ஜோதிட நாலேஜ் வேணுங்கிறதே இல்லாத மாதிரி. அதே மாதிரி பிரசனம்னு கூட அதுல வந்து நம்ம கேபி முறைப்படி பிரசனமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நார்மலா ஓரளவுக்கு அதுல நாங்களே ட்ரைனிங் கொடுத்துருவோம். சாஃப்ட்வேர் வாங்கினாலே எப்படி பாத்துக்கிறது. பிரசனம் சொல்லிட்டீங்க, பிரசனம் தான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும். எவ்வளவு பிரசனத்துக்கு சொல்லி இருக்கு, அது சமயமா அந்த முகூர்த்தம் சொல்லுங்க. ஸோ அது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப புரியுற மாதிரி நம்ம வந்து சாப்பிட கிரியேட் பண்ணி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முகூர்த்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறுமனே வந்து சந்திரனை மட்டும் வச்சு நம்ம எடுக்கிறது இல்லைங்க. சந்திரன், ரெண்டாவது அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ராகு, கேது, சனி, இது எல்லாத்தையும் வைத்து தான் அந்த முகூர்த்தங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியா. இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சது சந்திராஷ்டமம் ஒண்ணு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த 2.5 நாள் அந்த சந்திராஷ்டமம், இந்த 2 நாள் போனா அந்த ஒரு அதுவுமே இப்பெல்லாம் பார்த்தாங்கன்னா நட்சத்திரப்படி எடுத்தா ஒரு நாள் தான் காட்டும். அப்ப அந்த ஒரு 1.5 நாள் மட்டும்தான் அவங்க கம்முன்னு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அப்டேட்ல இருக்கிறவங்க லக்கணத்தை எடுத்துப்பாங்க. எனக்கு லக்கணத்துக்கு 8ல போகுது, லக்கணத்துக்கு 12ல போகுதுன்னு கொஞ்சம் இருப்பாங்க. பட் அதையும் தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அதனால என்னன்னா முழுமையா எல்லாத்தையும் வைத்து தான் அந்த முகூர்த்தத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்காங்க, இல்ல ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வர்த்தகம் பண்ணி நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, பெரிய அப்பாயின்மெண்ட்ஸ், இல்ல ஒரு டாக்டர் போய் பாக்குறாங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க, அந்த அன்னைக்கு வந்து முகூர்த்தம் கண்டிப்பா வேணும். எமர்ஜென்சிங்கும் போது நம்ம தடுக்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு நார்மலா வாங்க இந்த அன்னைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு தவறான முகூர்த்தம் பண்ணி ஒரு கண் ஆப்ரேஷன்லாம் பண்ணி அதுல ஏகப்பட்ட பிரச்சனையானதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு யாரெல்லாம் தினம் தினம் ஒரு ஒரு விஷயத்தை பாக்குறாங்க, இன்னைக்கு நல்லா போச்சு, இன்னைக்கு நல்லா போகல, டே பை டே ஒர்க் பண்றவங்க, ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க அனைவருக்குமே இது வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா 12 ராசிக்காரர்களும் வந்து எல்லா ராசியுமே அவங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் போட்டா போதும், அழகா வந்து என்னன்னா இன்னைக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதா முகூர்த்தம்னே வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அழகா அவங்க பண்ணிக்கலாம். மேசம் முதல் மீனம் ராசி உங்களுக்காக தான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அது ரொம்ப எளிமையா பண்ணிருக்காங்க. ஆமா ஆமாங்க. டெமோ பார்த்துருந்தோம்னா அது வந்து டெக்ஸ்ட்ல தான் வந்திருக்கு. முதல்ல இருக்கிற மாதிரி இந்த பிளான் சொல்லி இப்படி
இவ்வளவு டிகிரிஸ் இருக்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டும். ஸோ இது மொட்டையா அப்படி வந்து உங்களுக்கு இதுல ஆகும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதோட ரீசன் எல்லாம் உண்மையா இருக்கு. இப்போ நான் வந்து அது உங்களுக்கு டெமோவை காட்டுறேன். பாருங்க எங்களை உங்களுக்கு டெமோ வந்து காட்ட. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகே பிரசன்ன ஜோதிடம்னு இருக்கும். அது ஓப்பன் பண்ண சாஃப்ட்வேர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் மேலே வந்து என்னென்ன மெயின் தலைப்பு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹோம்னு இருக்கும். உள்ள இருக்கிறது பிறப்பு ஜாதகம், வெளியே இருக்கிறது கோச்சாரம், எல்லாமே டிகிரி பாகை எல்லாமே வந்துடும். ஆமாங்க, எந்த பாவம் எந்த இதுல இருந்து இதாகுது அப்படிங்கிறது. இன்னொரு சிலர் தவறா நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு லக்கணத்துல கேதுவே இருக்காது, எனக்கு லக்கணத்துல கேது நிற்பாங்க, அது 2ஆம் பாவத்துல இருக்கு. பார்க்கணும், அதுல பார்த்து தவறா இருக்கிறதுல இருக்காங்க. நிறைய பேர் வந்து அஷ்டமத்துல இருந்து திசை நடக்காது, அஷ்டமத்துல இருந்து நடக்குதுன்னு சொல்லி போட்டு எதுவுமே பண்ணாம வீட்டுல அமைதியா இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி 7ல இருக்குன்னு அப்படின்னு கூட தெரியாது, 7ஆம் பாவத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அது 8ல இருக்கும் டிகிரி அடிப்படையில. அப்புறம் அதெல்லாம் போய் ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்தாறது எல்லாமே அந்த பிரச்சனையே இருக்காது. இங்க நீங்க இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். 1 லக்கணம், 2 3 4 5. இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கணக்கு எடுத்தா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 6ல சந்திரன் பாங்க. பட் அவர் 5ஆம் பாவத்துலதான் சந்திரன் இருக்கு. இதுல அழகா இருக்கு பாருங்க. ஏன்னா 6ஆம் பாவம் தொடங்குறது 9 டிகிரி. ஸோ இதெல்லாம் அழகா தெரியும் அவங்களுக்கு வந்து 5ல சந்திரனா 6ல சந்திரனா. இப்ப மொட்டையா ஜாதகத்தை பார்த்தாங்கன்னா இப்படி என்ன 1 2 3 4 5 6 6ல சந்திரன் இருக்குப்பா, மறைஞ்சிருச்சு அப்படி இப்படின்பாங்க. அப்படி கிடையாது, இவருக்கு 5ல தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து கரெக்டா அழகா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நார்மலா இருக்கக்கூடிய அதே மாதிரி என்ன ராசி, என்ன நட்சத்திரம், திதி, எந்த இதுல பிறந்தாங்க, அதே மாதிரி என்ன நடப்பு திசா நடக்குது, புத்தி நடக்குதுன்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டீங்கன்னா எல்லா கிரகமும் எந்த டிகிரியில இருக்கு, எந்த ராசியில இருக்கு, என்ன நட்சத்திரத்துல இருக்கு, அதோட அதிபதி என்ன, எந்த பாவத்தோடைய தொடர்புகள்லாம் இருக்கு, அது நட்பா பகையா நீசமா. இப்போ உதாரணத்துக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 6 8ஓட தொடர்பு இருக்கு, எது குருக்கு. ஸோ இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்க ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துல 11ல குரு இருக்கு. ஸோ அப்போ அங்கிருந்து நம்ம பார்வையும் எடுத்துக்கணும். அப்ப 8ஓட தொடர்பு இருக்காங்காட்டி இந்த குரு திசை வரும்பொழுதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பட் கட்டத்துல பார்க்கும் பொழுது 11ல இருக்கும். ஸோ அப்ப நம்ம இன்னுமே அதுல தெளிவா இருந்துக்கலாம். அதே மாதிரி குரு வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. அப்ப இது ஒரு நெகட்டிவ் சைன். அப்ப குரு திசை நடக்குது 11தான் இருக்கு, ஏன் எனக்கு நஷ்டமாகுதுன்னா அப்ப இதுலயே பாத்துக்கலாம், அழகா பாத்துக்கலாங்க. ஆமா ஆமா, இது அழகா பாத்துக்கலாம். சரி இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம் ஆஸ்ட்ராலஜர் தானே, நீங்க டைரக்டா வந்து இங்க இந்த இடத்துல உங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டாலே ஓப்பன் ஆயிரும். பிளானட்ஸ் வரீங்க. ஸோ இந்த இடத்துல மெயின் இதுதான். ஸோ இதுல எது அதிக பாகை வாங்கியிருக்கோம் ஹையஸ்ட் டிகிரி. இப்ப இவருடைய புதன் திசையும் கண்டிப்பா மெடிக்கல் இஷ்யூஸ் வரும், குரு திசையும் மெடிக்கல் இஷ்யூஸ் வரும், லோயஸ்ட் டிகிரி ஹையஸ்ட் டிகிரி. அப்ப குருவும் புதனும் வரும்பொழுதுதான் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அது போக 6ஆம் பாவ அதிபதி அதெல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்து தசை, குரு திசையோ புதன் திசையோ குரு புத்தியோ புதன் புத்தியோ எப்போ வருங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ அவருக்கு ராகு திசை நடக்குது, அதுல வந்து சுக்கர புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, சூட்சமம் நடக்குது, எந்த தேதி வரைக்கும் முடியுது அது இதுல வந்துடும். இப்ப நம்ம பேசிட்டு இருந்த இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்தம். ஸோ இந்த இடத்துல இப்ப 20/8/2024. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு இந்த இடத்துல எதுவுமே வரல அப்படி அப்படின்னா இந்த முகூர்த்தம் டேபை கிளிக் பண்ணிட்டு இங்க டேட்டு மாத்தினீங்கன்னா தெரியும் அந்த அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இப்போ அடுத்த நாள் பாக்குறேன், மிக மிக கவனம் தேவைன்னா கண்டிப்பா இந்த அன்னைக்கு வந்து பிரச்சனை. ஒரு கடை வச்சிருக்காருன்னா சேல்ஸ் நல்லா போகாது, அதுல பிரச்சனை ஆகுது, லாஸ் ஆகிறது. ட்ரேடிங் பண்ணாருன்னா 100% நஷ்டம் ஏற்படுறது. ரியல் எஸ்டேட்ல போய் ஒரு இதுல அட்வான்ஸ் போட்டாருன்னா அதுல பிரச்சனை ஆகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் 21 இப்போ நீங்க சொன்ன டேட்டா பேஸ் நீங்க காலைல ஒர்க் பண்ணேன். இப்போ நான் ஒரு ட்ரேடரா இருக்கேன், நான் இப்போ ட்ரேட் பண்ணணும். காலைல சிஸ்டத்துல உட்காந்து சரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாலும் போது ஓகே இது வெற்றினா பார்த்து பண்ணிடலாம். பட் இது வந்து நாளைக்கு பண்றது நாளைக்கு பண்றது ஒரு வாரம் யூஸ் பண்ணுங்க, நீங்க அடுத்த வருஷம் வரைக்கும் பாத்துக்கலாம். இப்ப அதைத்தான் நான் டேட் மாத்துறேன். இப்ப நாளைக்கு 21 பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா அந்த அன்னைக்கு 22 ஒண்ணு மேல இந்த இடத்துல பிளாங்கா இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். அப்ப அந்த அன்னைக்கு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். 1 இயர் இல்ல 100 இயருக்கு இருக்கு, அடுத்த 100 வருஷத்துக்கு நீங்க பாத்துக்கலாம். இப்ப அதுக்கு அடுத்து வாங்க 26ஆம் தேதி வெறும் கவனம் தேவைன்னு இருக்குன்னா இந்த அன்னைக்கு வந்து ஒரு 70% ஜாக்கிரதையா இருக்கு. மிக மிக கவனம் தேவைன்னா ரொம்ப மோசம், அவாய்டே பண்ணிடணும் எல்லாமே. ரெட்னு போட்டுக்கணும். இது வந்து என்னன்னா எல்லோ கலர்ல வச்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 கவனம் தேவையும் சரி மிக மிக கவனம் தேவையும் சரி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தான் சொல்லுவேன். முக்கியமா எல்லா டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் மேனுக்கு ரொம்ப இருக்கும். ஒரு முக்கியமா அக்ரிமெண்ட் போடுறீங்க, ஒரு டீல் முடிக்க போறீங்க, இது உங்களுக்கு நஷ்டமா இருக்கிற மாதிரி தான் டீல் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அப்ப 28 வரைக்கும், அப்ப 29 30 நல்லா இருக்கு. இந்த மாதிரி நான் இப்ப வந்து 2025 26 27 28 நீங்க 2030 130 வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா?
அப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் லைஃப் டைம் தான் ஒன்ஸ் வாங்கிட்டா. ஸோ அதுக்கு அடுத்து மெடிக்கல் வரும். ஸோ அப்போ என்ன, இவருக்கு வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இவருக்கு வந்து துலாமில் இருக்கு. அப்போ மெடிக்கலில் போகிறோம், நேராக வந்து என்னன்னா துலாம். ஸோ அப்போ இவங்களுக்கு என்னன்னா சிறுநீர நரம்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீர்கேடு, சிறுநீரக குடல்வால் அலர்ஜி, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாயு பிடிப்பு, இடுப்பு வலி, முதுகு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இவருக்கு வரும். ஓகேங்களா? அது எப்போ வரும்? புதன் திசையில வரும், புதன் புத்தியில வரும். புதன் புத்தியில லைட்டா, புத்திக்கு 50% மதிப்பெண் திசைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா தனுசுல இருக்கு. அதே மாதிரி வரும் பாருங்க, இதுலயும் இடுப்பு தொடைகள், அப்போ வயிறு இடுப்பு சார்ந்த பகுதியில் பிரச்சனைகள் வருங்கிறத துல்லியமா நம்ம சொல்ல முடியும். தசைனா உங்களுக்கு 100%ங்க, புரியுதுங்களா? நீங்க வந்து புத்தினா ஒரு 50%, அந்தர சூட்சமத்துக்கு பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஒரு 20%, 25% சின்னதா இருக்கு. இப்போ ஒரு சளி பிடிக்குது உங்களுக்கு, அது வீட்லயே நீங்க ரெடி பண்ணிடுறீங்க. சளி பிடிச்சி மூச்சு அடைச்சு அட்மிட் ஆகிற அளவுக்கு போயிருது, அது திசை. விஷயம் புரியுதுங்களா? அப்ப அந்த இடத்துல அந்த ஒரு டைம்ல ஸோ அப்ப இவங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரம் பண்ணலாம், மெயின் அதான். தன்னுடைய தோஷத்தை எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். அப்ப இவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் என்ன? ஸோ இவங்க வந்து மிருகசீர நட்சத்திரம், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசி மிதுன ராசி. அப்ப பரிகாரம் நம்ம வரோம், நேரா போறோம். ஸோ அப்போ இவங்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் என்ன? ஸோ அவங்களுடைய நட்சத்திரத்தை அடிச்சு அந்த மாதிரியான கோயில்களுக்கு போய் வழிபட்டால் வேலை முடிஞ்சு. இப்போ துர்கா தேவி, சனீஸ்வரர், ஆலங்குடி குரு பகவான், ஸோ இந்த மாதிரியான கோயில்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப பண்ணக்கூடிய பரிகாரம். தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய எக்ஸாக்ட் பிளேஸ். அது எந்த அன்னைக்கு போனோம்னா இவங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு போனோம், இல்லைன்னா இவங்க நிவர்த்தி பண்றது. அதுக்கப்புறம் இவங்க வந்து பிறந்த கிழமை அன்னைக்கு போனோம், புரியுதுங்களா? இந்த 2 நாளும் போறது ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரநாடி. இந்த சந்திரநாடிங்கிறது என்னன்னா ஒரு ஜோதிடர்கள்லாம் வரப்பிரசாதம். இப்போ மேலே இருக்கிற சந்திரன் போட்டு இருக்கிறது பிறந்த காலத்துது, கீழே இருக்க டிரான்சிட் டீம் போட்டிருக்கோம். இப்போ இவங்க வரக்கூடியவங்க என்ன மாதிரி கேள்வியோட வருவாங்க, இன்னைக்கு இவங்களுக்கு எதை சார்ந்த எண்ணங்களா இருக்கு. இப்போ நீங்க வாங்கிட்டீங்க இந்த சாஃப்ட்வேர், இந்த டேட்டா பொறுத்து ஒரு டீட்டெயில் உங்களுக்கு தான். இப்போ இன்னைக்கு வந்து என்னன்னா எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எண்ணங்கள் வரும்னா, சந்திரன்னா இருக்கு, ராகு இருக்கு, சனி செவ்வாய் புதனோட சந்திரன் தொடர். இன்னைக்கு உங்களுக்கு என்னன்னா தொழிலை பத்தி, வெளிநாட்டு பயணம், பயணத்தை பத்தி வரும். ராகு சம்பந்தங்கிற வெளிநாட்டு பயணத்தை பத்தி வரும். செவ்வாய் இருக்குங்காட்டி லேண்டோ தம்பியோ பத்திகள் வரலாம். புதன்னா படிப்பு பத்தி வரும். ஸோ அப்போ இவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான எண்ணங்களை கொண்டு போய்க்கலாம். இதை சார்ந்துதான் எண்ணங்கள் இருக்குன்னு நீங்க வச்சுக்கலாம். இல்ல நீங்க ஒரு ஆஸ்ட்ராலஜரு, இப்ப உங்களுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா இவங்க இந்த கேள்வி தவிர உங்கள்கிட்ட வேற எதுவும் கேள்வி உண்டா? தொழில், லேண்டு வாங்கலாமா, தொழில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெளிநாட்டுக்கு போகலாமா, டிராவலிங் வந்து பண்ணிக்கலாமா, ரெண்டாவது மேற்படிப்போ இல்ல வந்து டிராவலிங் ஏதாவது மாறிக்கலாமா, பரிவர்த்தனை நீங்களே உங்க ஜாதகத்தை எடுத்து வேணா இப்ப போட்டு பாருங்க. நீங்க சந்திரன் இருக்கா, என்ன தொடுதுன்னு பாருங்க, அதை சார்ந்து மட்டும் தான் நீங்க நினைப்பீங்க. ஸோ நம்ம நண்பர் ஒரு கிளைண்ட் இருக்காரு அப்படின்னா அவர் மீட்டிங் அவரோட ஹாரோஸ்கோப் வந்து நமக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்து போட்டு அது என்ன கேள்வி கேட்பா நம்ம தாராளமா படிக்கணும். இப்ப நீங்க ஜாமகோடன் பிரசனத்துல பாத்துக்கலாம், சோழி பிரசனத்துல எதுக்காக வந்திருக்காங்கன்னு பாத்துக்கலாம். இந்த சந்திரநாடிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து டோட்டலா இப்ப நான் உங்களுக்கு மேலோட்டமா சொன்னேன், ஃபுல் ட்ரைனிங் கொடுப்போம் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே பேக் வந்தீங்கன்னா ஸோ இதுதான் இருக்கும். ஒரு ஹாரோஸ்கோப்பை நீங்க சேவ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் டைம்ஸ் நீங்க பாத்துக்கலாம். ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் இல்லை, மல்டிபிள் ஹாரோஸ்கோப் பார்க்கலாம். அதே மாதிரி பிரசனம்னு இங்க இருக்கு. ஸோ இது வந்து கேபிஎம் பிரசனம் படி, இதையும் பார்த்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேலைக்கு போறீங்க, அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேர்ல பண்ணிக்கலாம். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100% ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதா பண்ணிருக்கக்கூடியதுதான் இந்த பிரசன்ன ஜோதிடம். ரொம்ப ஈஸியா நீங்க அழகா நீங்க ஆமாங்க. ஆமா அதிகம். அப்போ இந்த இடத்துல இன்னொன்னு சொல்ற பாருங்க, அந்த ரொம்ப கிரீன் அதிகமா இருக்கும் போது அந்த சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக சுரக்கும். இப்போ செவ்வாய் அதிக பாகை வாங்கியிருக்குன்னு வச்சுங்களேன், கிரீன் அரங்னா கால்சியம் சத்து உங்களுக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அதனால பல்லுல வந்து பிரச்சனை, போன்ல பிரச்சனை, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்ப வந்து உங்களுக்கு புதன் வந்து கம்மி டிகிரி இப்போ இவங்களுக்கு ஜாதகத்துல வச்சுக்கலாம். அப்ப என்ன ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு போக வேண்டிய சத்து போகல,
ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறதா இருக்கட்டும் சரி, முகூர்த்தமாக இருக்கட்டும் சரி, ஒரு பிரசனம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, மெயினாக வந்து எல்லா நபர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய இதுங்க. ஸோ அதனால வந்து இப்போ இது வந்து நடுவில் ஏதாவது இன்டரப்ட் ஆயிருமோ இந்த மாதிரியோ எல்லாம் வந்து எதுவும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே. மெயினா அதுதான் கேட்க வந்தேன் சார். நிறைய பேர் இப்போ பேர் கூட சொல்ல வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து லைஃப் டைம் சொல்றாங்க. சொல்லிட்டு வந்து மந்த்லி 6 மந்த் கூட தடவை இல்லை நீங்க ப்ரீமியம் பே பண்ணணும், இல்லைன்னா இயர்லி வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்து என்னன்னாங்க விண்டோஸ் பேஸ்ல கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர், மொபைல்ல பயன்படுத்த முடியாது. ஓகே. அதனால என்னன்னா ஒன்ஸ் நாங்கள் கொடுத்துட்டோம்னா அது ஃபுல் இதுவும் வந்து உங்ககிட்ட தான் இருக்கும். ஓகே. ஒன்ஸ் பென்ட்ரைவர் கொடுத்தோம் நீங்கள் அழகாக நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். லைஃப் டைம்ல எந்த காஸ்ட்டும் நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம 3-4 சாஃப்ட்வேர்லாம் இருக்கும். மக்கள் இதுவுமே நல்லா பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. யார்கிட்டையும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணணும்னு இல்லை. ஸோ அவங்களுடைய வெற்றியை அவங்களே தீர்மானிக்கிறது. எனக்கு இன்னைக்கு நஷ்டமா லாபமா, எனக்கு இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட போய் பேசுறீங்க, ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, இல்ல ஒரு வேலைக்கு போகிறா ட்ரை பண்றீங்க, இல்ல ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி தவறான நாளில் பண்ணும்போது நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. எல்லா டைமும் ஜோதிட அணுகணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி மெடிக்கல் சம்பந்தமான இஷ்யூஸ் வரும் அதையும் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், நீங்களே வந்து தாராளமாக பிளான் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபுல் ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ அதை பார்த்துட்டு தாராளமாக கொடுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னன்னா இவ்வளோ எளிமையாக எப்படி பண்றது, நிறைய சாஃப்ட்வேர் நம்ம பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஸோ ரொம்ப எளிமையா பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப. ஏன்னா நம்ம ஜோதிடம் கத்துக்கிட்டு ஜோதிடர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கட்டா இருந்தாலே போதும். எல்லாரும் பயன்பெறணும் தான் இவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு வருட உழைப்புல வந்த ஒரு 1 இயர் தாண்டியே இருக்குன்னு நினைக்கிறேன். 14 மாசம் இருக்கு. 16 மாசத்துக்கு மேல ஒரு உழைப்புல வந்த சாஃப்ட்வேர் தான் இது. சும்மா எடுத்தவங்க வந்து சும்மா பண்றக்கூடிய விஷயம் இல்லை. ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பை போட்டு தான் பண்ணி நிறைய பயன்பெற்று இருக்கிறாங்க. ஸோ நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியால இருந்து வாங்கி நல்லா பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா 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 சார். ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இப்போ வாங்கியிருக்காங்க, இப்போ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்க. திடீர்னு ஒரு 2 மணிக்கு வந்து திடீர்னு சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகல, ஸோ அது ஏதோ சின்ன இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு வந்து அடுத்து வந்து ரீலோட் ஆகாம இருக்கு அப்படின்னா ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா சார்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது நல்லா சொல்லிடுறேங்க, இன்டர்நெட் பேஸ்டு கிடையாது. ஓகே. அதனால பயப்பட வேண்டியது இல்லை. இப்போ நீங்க இன்டர்நெட்னா வந்து ஏதோ ஆகும் லோட் ஆகல நீங்க அதெல்லாம் பக்ஸ் வரும்னு. ஸோ இது தாராளமாக அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்கன்னா வரும். அதை தாண்டி உங்களுக்கு வருதுன்னா நம்ம ஸ்டாஃப் நம்ம டீம் உடனே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால அந்த ஒரு வரவே வராது ப்ராப்ளம். ஏதோ ஒன்று வருது, ஏதோ உங்களுக்கு ஏதோ தெரியாம ஏதோ பட்டன் அழுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது தாராளமாக கனெக்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு லான்ச்சிங் ஆஃபர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தோம். அதுவே வேணா திரும்பி பண்ணிக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் நேயர்களே, அதாவது உங்கள் விதியை நீங்களே அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி தான் சார் வந்து இந்த ஃபர்ஸ்டா இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்படி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இனிமேல் வந்து இதுல இருந்து நீ கத்துக்கிறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஏன்னா ரொம்ப எளிமையா தான் இருக்கு எல்லாமே. ஸோ உங்களுக்கு டே பை டே வந்து உங்களுக்கு இருக்கிற விஷயங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நேயர்களே, இன்னொரு காலில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி.